ஏன் சார் எத்தனை வருஷமா இது பூட்டி இருக்கு? தம்பி அதான் சொன்னல கடன் பிரச்சனை. இப்ப அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா நேரம் ஆயிடும். நீங்க சீக்கிரமா உள்ள போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க சார். சீனியர் வாங்க. எங்க இருந்து தேட ஆரம்பிக்கிறது? இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. போட்டோ வேணும்னா தேடிதான் ஆகணும். தேடுங்க. தம்பி பாத்துட்டீங்களா? சார் இதோ பாத்துக்கிட்டே இருக்கோம் சார். கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க தம்பி ப்ளீஸ். தம்பி தேடி பாத்துட்டீங்களா? சீக்கிரம் வாங்க சார். வந்துடும் சார். தம்பி கொஞ்சம் சீக்கிரம்ப்பா. சார் அவ்வளவுதான் சார். பண்றோம் சார். தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். ஐயா நீங்க சொல்லுங்க என்னாச்சு? தம்பி சார் என் மாத்திரை வண்டியில இருக்கு. சீனியர் நீங்க போய் எடுத்துட்டு ப்ளீஸ் போங்க. ஓ யார் மணி கேட்டுக்கிட்டே இருக்கல்ல. சார் சார் ப்ளீஸ் பாண்டியா நீ இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல்ல. நீ வந்தது இல்லாம இவங்க ரெண்டு பேரும் கூட்டு வந்திருக்கியா? சார் சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் நேரம் பொறுமையா இருங்க சார். அவருக்கு உடம்பு முடியல சார். ப்ளீஸ் சார் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கொடுங்க சீனியர். சார் இந்தாங்க போட்டுக்கோங்க. சார் ஓகே சரிப்பா. சார் இப்ப சரியாயிடும்பா. யோ பாண்டியா இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல்ல. சார் 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 தப்புதான்ப்பா. இங்க நான் வந்துருக்க கூடாதுதான். ஏன் இந்த வீட்டுல இவங்க மட்டும் தான் எல்லா முடிவையும் எடுக்கணுமா? அவங்களுக்கு பிரைவசி இல்லையா? இத பாருங்க, நான் யாரோட பிரைவசிலையும் தலையிடல. ஆனா இந்த செங்கோட்டு வேலர் குடும்பத்துக்குன்னு சொசைட்டில ஒரு மரியாதை இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கு. அதுதான் நம்ம எல்லாருக்குமே அடையாளம். இன்னும் சொல்ல போனா அந்த அடையாளத்தாலதான் எல்லாருக்கும் இந்த லக்ஸுரி லைஃப் கிடைச்சிருக்கு. நான் ஒன்னும் தற்பெருமைக்காக சொல்லல, உண்மையதான் சொல்றேன். நம்ம குடும்பத்தோட அப்படிப்பட்ட அடையாளம் அழிஞ்சு போக இருந்த நிலைமையில அத காப்பாத்தி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தவன் நான். இப்ப வரைக்கும் நீங்க எல்லாரும் அந்த அடையாளத்தோட நிழல்ல தான் இருக்கீங்க. அந்த உரிமையில தான் நான் சொல்றேன். குடும்ப கௌரவத்துக்கு அவப்பேர் வர மாதிரி இருந்துச்சு, அதுக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நீங்க சொல்ற இந்த மாடர்ன் Dress எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியில போலாம் வரலாம். ஆனா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வருவாங்க போவாங்க. வரவங்க எல்லாரும் முதல்ல நாம நடந்துக்கிற விதத்தை தான் கவனிப்பாங்க. அந்த சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி Dress எல்லாம் பண்ணா நல்லாவே இருக்காது. டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத கூட புரிஞ்சுக்க தெரியாம இருக்கிறதாலதான் இந்த வீட்ல யாரு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி சாப்பிடணும்னு கூட எல்லாத்தையும் நானே சொல்ல வேண்டியதா இருக்கு. இதுக்கு மேலையும் நான் அப்படிதான் சொல்லுவேன். நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும். இல்ல, the door is open for everyone. பிடிக்காதவங்க வெளியில போயிட்டே இருக்கலாம். இந்திராணி,
என்னம்மா நீ? அவ ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டா, அதுக்கு போய் நீ இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க? எங்களுக்கு தெரியாதா உன்னை பத்தி? நீ எது செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும். ஆமா இந்திரா, இலக்கியா பேசினது எதையும் மனசுல வச்சுக்காத. நாம எல்லாரும் கடைசி வரைக்கும் இப்படி ஒன்னா ஒரே குடும்பமா இருக்கணும், அதுதான் முக்கியம். இலக்கியா, அக்கா கிட்ட சாரி கேளு. ஏன் அமைதியா இருக்க? உங்ககிட்ட தான் சொல்றேன், அக்கா கிட்ட சாரி கேளு. கேட்க முடியாது. இலக்கியா, வாட் இஸ் திஸ்? சாரி கேளு. நான் எதுக்கு சாரி கேட்கணும்? என்னால சாரி கேட்க முடியாது. சாரி கேளுன்னு சொல்றேன்ல, கேளு. சாரி. சாரி இந்திரா, இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன்.